வணக்கம். மாயாஜாலம், இருண்ட சூழ்ச்சிகள், கூடவே யாருமே விடை கண்டுபிடிக்க முடியாத ஒரு பயங்கரமான புதிர், இதெல்லாம் நிறைஞ்ச ஒரு கிளாசிக் புராண கதையத்தான் இன்னைக்கு நாம அலச போறோம். 1000 தலை வாங்கிய அபூர்வ சிந்தாமணி. பேர் கேட்டதுமே ஒரு கியூரியாசிட்டி வருதில்ல? சரி, நேரடியா கதைக்குள்ள போயிடலாம். ஆரம்பத்திலே ஒரு திகழான விஷயத்த சொல்றேன். 999. ஆமாங்க, இது வரைக்கும் ஈவி இரக்கமே இல்லாம 999 இளவரசர்களோட தலைகள் துண்டிக்கப்பட்டிருக்கு. ஒரு அரண்மனை உப்பரிகையில அத்தனை தலைகளும் ஈட்டியில குத்தி வைக்கப்பட்டிருக்கு. தன்னோட ஒரு கொடூரமான யாகத்தை முடிக்க அந்த மாய சந்நியாசி 1000வது ஆளோட தலைக்காக காத்துட்டு இருக்கான். நினைக்கும்போதே பகீர்னு இருக்குல்ல. 1000 தலவாங்கம் சதி. இவ்வளவு கொடூரமான ஒரு நிலைமைக்கு எப்படி வந்தாங்க? ஆதித்தபுரி அரண்மனைக்குள்ள அப்படி என்னதான் நடக்குது? இங்கதான் ஒரு பெரிய முரண்பாடு இருக்கு. பேரழகியான இளவரசி சிந்தாமணி தன்னை கல்யாணம் பண்ணிக்க வர்றவங்க கிட்ட தகுதியான ஆளை கண்டுபிடிக்க 3 கடினமான கேள்விகளை கேட்கறதா அவ நினைச்சுட்டு இருந்தா. ஆனா அவளுக்கு வித்தைகளை கத்துக் கொடுத்த அவளோட ஆசான், அந்த சந்நியாசிக்கு வேறொரு மாஸ்டர் பிளான் இருந்துச்சு. அந்த 3 கேள்விகளுக்கும் யாராலையும் பதில் சொல்ல முடியாதுங்கிறது அவனுக்கு மட்டும்தான் தெரியும். தனக்கு அதீத சக்திகள் கிடைக்கிற ஒரு இருண்ட யாகத்துக்காக 1000 அரசர்களின் தலைகளை வெட்ட சிந்தாமணிய ஒரு பகடைக்காய அந்த சந்நியாசி யூஸ் பண்ணிட்டு இருந்தான். இந்த நிலைமையில தான் நம்ம ஹீரோ மெய்யழகா என்ட்ரி ஆகுறான். அவன் ஒரு சிறந்த மாவீரன். வேட்டைக்கு போயிட்டு திரும்பின அவனுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருக்கு. அந்த 99 பழிகள்ல அவனோட சொந்த அண்ணங்க 6 பேரும் இருக்காங்க. ரத்தம் கொதிச்சு போன மெய்யழகா எப்படியாவது பழி வாங்கணும்னு முடிவு பண்ணி சிந்தாமணியோட அந்த மரண பரீட்சையை எதிர்கொள்ள ஆதித்தபுரிக்கு வந்து சேரலாம். மெய்யழகனின் வீரப்பயணம். உணர்ச்சி வசப்பட்டு வெறும் வாழை மட்டும் தூக்கிட்டு போற ஆள் நம்ம ஹீரோ கிடையாது. அந்த 3 கேள்விகளுக்கான பதில்கள் கையில இல்லாம போனா தன் தலையும் துண்டிக்கப்படும்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். அதனால பதில்களை தேடி ஒரு ஆபத்தான பயணத்தை தொடங்குறான். கிரிமா முனிவர்கிட்ட ஒரு ஏட்டை வாங்குறான். காந்தமலையில நடக்கிற ஒரு பயங்கரமான கப்பல் விபத்துல உயிர் தப்பிச்சு நீந்தி போறான். கடைசியா அக்னிசித்திரர் அப்படிங்கிற முனிவரை பார்த்து அகால மரணம் அடைஞ்சவங்களை உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு அபூர்வமான மூலிகையை வாங்குறான். இந்த மூலிகை பத்தி ஞாபகம் வச்சுக்கோங்க. கதையோட கடைசியில இது ரொம்பவே முக்கியமா தேவைப்படும். 3 கேள்விகளும் ரகசியங்களும். இப்போ மெய்யழகனுக்கு சிந்தாமணியோட தோழியான செங்கமழ மூலமா அந்த 3 கேள்விகள் என்னென்ன, அதற்கான விடைகள் எந்தெந்த ஊர்ல இருக்குங்கிற ரகசியம் தெரிய வருது. முதல் கேள்வி என்னன்னா, சகோதர வாஞ்சையும் ஜீவகாருண்யமும் பூண்டு சந்நியாசியின் மந்திரக்கோலை அபகரித்து புகழுடன் இம்மண்ணுலகையாளும் மன்னன் இருக்கிறானா, இறந்து விட்டானா, அவன் யார்? இந்த கேள்விக்கான விடையத் தேடி மெய்யழகன் மதிவதனாபுரம் அப்படிங்கிற ஊருக்கு போறான். அங்க போனதுக்கு அப்புறம்தான் சத்யசீலன் அப்படிங்கிற ஒரு மாவீரனோட வரலாறு அவனுக்கு தெரிய வருது. தன்னை கொல்ல நினைச்ச தன்னோட 100 சகோதரர்களை காப்பாத்த சத்யசீலன் போறான். அங்க இந்த சந்நியாசி ஒரு நீர்வீழ்ச்சிக்கு பின்னாடி மஞ்சள் அழகிங்கிற இளவரசிய கடத்தி வச்சிருக்கிறத கண்டுபிடிச்சு சந்நியாசிய அடிச்சு துவைச்சு அவனோட மந்திரக்கோலை பிடுங்குறான் சத்யசீலன். ஆக சத்யசீலன் இன்னும் உயிரோடுதான் இருக்கான். சந்நியாசி மேல பயங்கர கோவத்துல இருக்கான். முதல் கேள்விக்கு விடை கிடைச்சாச்சு. அடுத்தது 2வது கேள்வி. இந்த மண்ணுலகில் பெண்ணாய் பிறந்து ஆண் வேடம் பூண்டு அரசாண்டு பஞ்சவஞ்சியர்களை மனம் செய்து கொள்வதாக கவர்ந்து வரும்போது அப்பெண்களை சிறை கொண்ட சந்நியாசியை அடித்து துரத்திய அறிவை இருக்கிறாளா, இறந்துவிட்டாளா, அவள் யார்? மர்மம் இன்னும் அதிகமாகுதில்லையா? விடையை தேடி மெய்யழகன் சம்பங்கிபுரத்துக்கு போறான். அங்க அவனுக்கு கிடைச்ச உண்மையிலே ஆச்சரியமானது. தம்பதி அப்படிங்கிற பெண்ணோட அபாரமான புத்திசாலித்தனமும் வீரமும் அதான் அது. தன் கணவனை கண்டுபிடிக்க தம்பதி ஆண் வேடம் போட்டு அம்பிகா நிதின்னு பேரை மாத்திக்கிறா. தன் புத்திசாலித்தனத்தால 5 இளவரசிகளை கல்யாணம் பண்றதா சொல்லி கூட்டிட்டு வரா. அப்போ அந்த 5 பெண்களையும் இந்த மாய சந்நியாசி கடத்திட்டு போக சந்நியாசிய நேருக்கு நேர் சண்டை போட்டு அடிச்சு வரட்டுறா தம்பதி. அவளோட இந்த வீரத்துக்காகவே அவள் அந்த நாட்டுக்கு அரசியா முடிசூட்டுறாங்க. இது 2வது விடை. இப்போ இறுதி கேள்வி. சந்நியாசிக்கு உதவிய சுதாவும் ஆகாதமதியும் உயிருடன் இருக்கிறார்களா, இறந்து விட்டார்களா? சுதாமதியின் கதி என்ன? இந்த கேள்வியோட நதிசீலபுரத்துக்கு போற மெய்யழகனுக்கு அங்க நடக்கிற ஒரு சின்ன குழப்பத்தால உயிரே போற நிலைமை வருது. ஆனா உண்மைய அறிஞ்சதும் மெய்யழகனே அதிர்ந்து போறான். மதிவதனனும் அவனோட மனைவி சுதாகரியும் சந்நியாசிக்கு உதவி செஞ்ச கெட்டவர்கள் கிடையவே கிடையாது. சொல்லப்போனா அந்த சந்நியாசி சுதாகரிய அடைய நினைச்சிருக்கான். சந்நியாசியிடம் இருந்து அவளை காப்பாத்த வேண்டி தன் மனைவிய சவுக்கடி கொடுத்து ஒரு அறையில பாதுகாப்பா அடைச்சு வச்சிருக்கான் மதிவதனன். அவங்க 2 பேரும் சந்நியாசியோட காமவெறிக்கு ஆளானவங்க, சந்நியாசிய கொல்ல துடிக்கிறவங்கன்னு மெய்யழகனுக்கு புரியுது. ஆக மொத்தம் மெய்யழகன் கண்டுபிடிச்ச ஒட்டுமொத்த விஷயங்களையும் ஒன்னு சேர்த்து பார்த்தா இது ஒரு பெரிய நெட்வொர்க்.
மதிவதனாபுரம், சம்பங்கிபுரம், நதிசீலபுரம்னு 3 ஊர்கள். சத்யசீலன், தம்பதி, மதிவதனான்னு 3 வீரர்கள். இவங்க 3 பேருக்கும் அந்த சந்நியாசி செஞ்ச மன்னிக்க முடியாத 3 கொடூரமான குற்றங்கள் எல்லாமே இப்ப நம்ம ஹீரோவுக்கு தெளிவா தெரிஞ்சிடுச்சு. சந்நியாசியின் வீழ்ச்சி 3 கேள்விகளுக்கான துல்லியமாய பதில்களோடும் அந்த பாதிக்கப்பட்ட 3 மாவீரர்களோடும் மெய்யழகன் ஆதித்தபுரி அரண்மனைக்கு திரும்புறான். இனி ஆட்டம் வேற லெவல்ல இருக்க போகுது. அரசவையில எல்லாரும் உட்கார்ந்திருக்க, கொழுமண்டபத்துக்குள்ள சந்நியாசி மறைஞ்சிருக்க முதல் கேள்வி கேட்கப்படுது. யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல மெய்யழகன் ரொம்ப கம்பீரமா இருக்கிறான், அவன்தான் சத்தியசீலன் அப்படின்னு சத்தமா பதில் சொன்னதும் அரசவையில இருந்தவங்களுக்கு எவ்வளவு பெரிய அதிர்ச்சி உருவாகி இருக்கும்னு கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. சிந்தாமணி அடுத்த கேள்விய கேட்க, ஆண் வேடம் போட்டு உன்னை அடிச்சு விரட்டினவ தம்பதின்னு மெய்யழகன் தைரியமா சொல்றான். இத கேட்டதும் கொழுமண்டபத்துக்குள்ள மறைஞ்சிருந்த சந்நியாசிக்கு அப்படியே நடுக்கம் வந்துருது. 1000 தலைகளை வச்சு அபார சக்தி பெறலான்னு அவன் போட்ட மாஸ்டர் பிளான் எல்லாம் அவனுக்கு முன்னாடியே சுக்குநூறா உடையறத அவன் உணர்றான். கதையோட உச்சகட்டமா 3வது கேள்விக்கு மெய்யழகன் பதில சொல்ல சந்நியாசியால அதுக்கு மேல பொறுத்துக்க முடியல. இதெல்லாம் போய் அப்படின்னு கத்திக்கிட்டே வெளியில வர்றான். அப்போ மறைஞ்சிருந்த சத்யசீலன், வீராங்கனை தம்பதி, மதிவதனன் 3 பேரும் நிழல்ல இருந்து அதிரடியா வெளியில வந்து சந்நியாசிய சூழ்ந்துக்கிறாங்க. மதிவதனன் கோபத்தோட தன் வாழ உருவுறான். விதி எவ்வளவு விசித்திரமானது பாருங்க. 1000 பேரோட தலைய வெட்டி பலி கொடுக்க நினைச்சா அந்த சந்நியாசி. ஆனா மதிவதனன் தன் வாழ சுழற்ற அங்கே உருண்டு விழும் அந்த 1000வது தலை வேறு யாருடையதும் இல்ல, அந்த மாய சந்நியாசியோடதுதான். எந்த வலையில அவன் மத்தவங்கள விழவைக்க நினைச்சானோ அதே வலையில அவனும் சிக்கி மாண்டு போறான். அதிசய உயிர்த்தெழுதலும் முடிவும். இந்த பிரம்மாண்டமான கதை வெறும் பழிவாங்கலோட முடிஞ்சிடல, ஒரு மிகச்சிறந்த உயிர்த்தெழுதலோட, எல்லாமே பழையபடி மாறுற ஒரு சந்தோஷமான பாசிட்டிவான முடிவோட நிறைவடைய போகுது. மெய்யழகன் தன்னோட பயணத்தோட தொடக்கத்துல அக்னிசித்திரர்கிட்ட ஒரு மூலிகையை வாங்கினான்னு நான் முன்னாடியே சொன்னேன், ஞாபகம் இருக்கா? அதுதான் சஞ்சீவி லேகியம். 108 வேர்களும் 64 அரிய பச்சிலைகளும் சேர்த்து செய்யப்பட்ட ஒரு அபூர்வமான மேஜிக் லேகியம். அகால மரணம் அடைஞ்சவங்களோட கண்கள்ல தடவினால் அவங்கள மீண்டும் உயிர்ப்பிக்கிற அபார சக்தி இந்த லேகியத்துக்கு இருக்கு. மெய்யழகன் கொஞ்சமும் யோசிக்காம அந்த லேகியத்தை வெட்டுப்பட்ட 999 பேரின் கண்களிலும் தடவுறான். என்ன ஆச்சரியம்! அவனோட 6 அண்ணன்கள் உட்பட உயிர் வெட்ட 999 பேரும் தூக்கத்திலிருந்து எழுந்திருக்கிற மாதிரி அப்படியே உயிர் தெழுறாங்க. தன் தவற்றை உணர்ந்த சிந்தாமணி முதல்ல தத்துக்காக வந்து பலியான தன் தாய்மாமன் புரந்தரனையே கல்யாணம் பண்ணிக்கிறா. நம்ம ஹீரோ மெய்யழகன் தனக்கு இவ்வளவு தூரம் உதவி செஞ்ச செங்கமலத்தை கரம் பிடிக்கிறான். ஒரு பெரிய சோகம் ரொம்ப அழகான கல்யாண கொண்டாட்டமா மாறுது. இந்த அபாரமான புராண கதையை அலசும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. இன்னைக்கு உங்க கையில இந்த சஞ்சீவி லேகியத்தோட சக்தி கிடைச்சா வரலாற்றில் தொலைஞ்சு போன எந்த ஒரு நபரை அல்லது எந்த ஒரு சிறந்த விஷயத்த நீங்க திரும்ப கொண்டு வருவீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான அலசலில் சந்திப்போம். நன்றி.